இந்த கொரோனா நோயெல்லாம் வந்ததில் உலகம் முழுக்க எத்தனையோ பேர் செத்து போனாங்களே. அந்த கொரோனா தொற்று நோய் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய உணவு முறை தான் காரணம். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த உணவுகள் தான் காரணம். இதை சாப்பிட்றதுனால தான் நோயே வந்துச்சு. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. மனுஷங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. ஒருத்தர்கிட்ட நோய் வருதுன்னா எப்போ வருது? நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போனதுக்கப்புறம் தான் அவர் உடம்புல நோய் வரும். முதல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உடம்புல ஒரு நோய் ஒரு சுகர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு காரணமே இந்த தானிய உணவுகள் தான். தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகிய இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள் தான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போனதுக்கு காரணம். அப்போ அதுதான் நோய்கள் உருவாவதற்கு காரணம். அப்போ இந்த கொரோனா நோய் வந்ததுனால கொரோனா நோய் எதனால் வந்தது? நம்ம ஆல்ரெடி இந்த உலகத்தில் மக்கள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. நோய் எதிர்ப்பாற்றலே அவங்க உடம்புல இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அதனால தான் கொரோனா நோயெல்லாம் மனுஷங்களை ஏன் அப்படி தாக்கிச்சு? கொள்ளையாக கடந்த காலங்களில் கூட நிறைய நோய்கள் இது போன்ற கொரோனா நோய் மாதிரி நிறைய நோய்கள் மனுஷங்க நிறைய பேர் செத்து போனாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உணவு முறை தான் காரணம். போலியோ நோய் வந்ததுக்கு அதான் உணவு முறை தான் காரணம். அதனால் இந்த உணவு முறையிலேருந்து நம்ம விடுபட்டு இப்போ பல லட்சம் இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் சரி, நோய்கள் புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கும். இது நோய்களை உருவாக்கக்கூடிய உணவுகள். நம்ம சாப்பிட்றது நோய்கள் புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளோ தான் தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் சரி, எவ்வளோ தான் மருந்து கண்டுபிடிச்சாலும் சரி, எத்தனை வருஷம் நீங்கள் சாப்பிட்டாலும் இது நமக்கு பழகாது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம இதை சாப்பிட்டுட்டோம். அப்போது நோய்கள் புதுசாக உருவாகிட்டு தான் இருக்குது. மருந்துகளையும் அப்போ அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு மருந்துகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இந்த தானிய, மாமிசம், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டதுனால, உப்பு கலந்து சமைக்கப்பட்டவங்க இதனால் சாப்பிட்டதுனால நிறைய நோய்கள் உருவாச்சுது. உடனே இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த நோய்களெல்லாம் நான் குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன்னா மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா இந்த நோய்கள்லாம் வந்தது காரணம் இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நோய் வந்துச்சு. மக்கள் இந்த உணவுகளுக்கு ரொம்ப அடிமையாகி கிடக்கிறாங்க. இந்த உணவுகளை சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியாது. அதனால் வேறு வழி இல்லை. இந்த நோய்களை குணப்படுத்தணுன்னா ஒரே வழி தான் இருக்குது, மருந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருந்துட்டாலே நோய்கள் வராது. ஆனால் இந்த மக்கள் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மக்களுக்கு ஒரே தீர்வு, இந்த மக்களால் இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் இந்த மக்களுக்கு ஒரே தீர்வு என்னென்னா மருந்து கண்டுபிடிக்கிறது தான். மருந்து கண்டுபிடிச்சி அந்த நோயை குணப்படுத்திடலாம். புதுசாக நோய் உருவாகிட்டே இருக்கும். நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். கண்டுபிடிச்சி எப்படியாவது நோய்கள் இல்லாத உலகத்தை ஏற்படுத்திடலாம், தடுப்பூசி அப்படி இப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் பயங்கர போராட்டம் நிறைய போராடி கண்டுபிடிச்சி நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. புதுசாக நோய்கள் உருவாகிட்டே இருக்குது. அந்த தானிய உணவுகள்னாலையும், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டனால புதுசாக நோய் உருவாகிட்டே இருக்குது. மருத்துவர்களும் புதுசாக மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, எப்படியாவது இந்த நோய்களெல்லாம் ஒழிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் முடியவே இல்லை. இன்னும் 10,000 வருஷம், இன்னும் 1,00,000 வருஷம், இன்னும் 10 லட்சம் வருஷம் இந்த தானியங்களை, மாமிசத்தை, மீன், முட்டை இது போன்ற உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கட்டும் மனுஷங்க. என்ன ஆவாங்க அப்படின்னா, இந்த உணவுகளை உடம்பு ஏற்றுக்காது, மனித உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. நீ இப்போ உதாரணத்துக்கு நீ பல லட்சம் வருஷம் நீ இந்த அரிசினால் செய்யப்பட்ட தானியம், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் பல லட்சம் வருஷம் நீ சாப்பிடு, இந்த உணவுகளை மனித உடம்பு ஏற்றுக்காது. எப்படின்னாக்கா, நீ விஷம் குடிக்கிறேன்னு வச்சுக்க, குடிச்சிக்கிட்டே இருந்தால் அது உன் உடம்பு ஏற்றுக்குமா? ஒரு நாளைக்கு நீ குடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த விஷத்தை ஒரு நாள் இந்த உடம்பு ஏற்றுக்குமா? சாகாமல் நம்ம இருந்துருவோமா? அதே மாதிரி தான் இது இந்த தானிய உணவு நமது உணவு கிடையாது, மனித உணவு கிடையாது. மாமிசம் என்பது நமது உணவு கிடையாது, மனித உணவு கிடையாது. அப்போ அது நீ சாப்பிட அது உனக்கு பழகி போகாது.
இப்போ திருடுறது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நல்ல பழக்கமாக மாறிடுமா? ஒரு லட்சக்கணக்கான வருஷமாக நான் திருடுறேன், அது எப்படி நல்ல பழக்கமாக, அது எப்படி கெட்ட பழக்கமாக இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னப்பா திருடுறதை போய் கெட்ட பழக்கம்னு சொல்கிற? நாங்கள் ஆயிரக்கணக்கான வருஷமாக திருடிக்கிட்டு இருக்கோம், அப்போ அந்த திருடை போய் நீ கெட்ட பழக்கம்னு சொல்கிற? அது நல்ல பழக்கம், அதை ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் லட்சக்கணக்கான வருஷம் திருடுனா கூட திருடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக திருட்டுங்கிறது நல்ல பழக்கமாக மாறிட முடியுமா? மாறாதில்ல. அது என்றைக்குமே அது கெட்ட பழக்கம்தான். அதனால் இப்போ கற்பழிக்கிறது அல்லது வந்து விபச்சாரம், இதெல்லாம் வந்து நீ பல லட்சம் வருஷம் பண்ணாலும் அது தப்பு தான், அது குற்றம் தான். பல லட்சம் வருஷம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, அதை எப்படிப்பா கெட்ட பழக்கம்னு நீ சொல்லுவ? அது எனக்கு பழகி போச்சுப்பான்னு சொல்ல முடியுமா? பல லட்சம் வருஷமாக நான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பல லட்சம் வருஷம் நான் திருடிக்கிட்டே இருக்கேன், அப்போ அதை எப்படி நீ தப்புன்னு சொல்லுவ? அதை ஏற்றுக்க வேண்டியதானப்பா. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் நீங்கள் இந்த நோய்கள் வருவதற்கு காரணமான இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த உணவுகளை நீ பல லட்சம் வருஷம் சாப்பிடு, அதை இந்த உடம்பு ஏற்றுக்காது. நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும், புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பல லட்சம் வருஷம் வர்ற வரைக்கும்லாம் அந்த மனித உடம்பு தாங்காது. சீக்கிரமே எப்போ இந்த தானியங்களெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா, உப்பு எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ அப்போ தான், உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அவங்க உப்பெல்லாம் உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணி அதை வந்து எல்லா மக்களும் சாப்பிட்ற மாதிரி நடந்துக்காரும். உலோக கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான். உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை அவங்க எப்போ சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். அப்போ 3000 வருஷத்தில் இவ்வளோ நோய்கள் வந்துருச்சு. 3000 வருஷ அனுபவம் இருக்குது மனுஷங்களுக்கு. இந்த தானிய உணவு, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் ஆகிய இந்த உணவுகளை சாப்பிடுகிற அனுபவம் மனுஷங்களுக்கு ஒரு 3000 வருடமாக இருக்குது. 3000 வருடத்தில் ஏகப்பட்ட நோய் வந்துருச்சு. நோய் வந்து இனிமேலும் இன்னொரு 10,000 வருஷம் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரியே இன்றைக்கி சாப்பிட்ற இந்த மனித உணவுகள் இருக்குல்ல, இந்த இன்றைக்கி என்ன சாப்பிட்றாங்க? மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது போன்ற உணவுகளை இன்னொரு 10,000 வருஷம் சாப்பிட்டாங்கன்னா இந்த மனித இனத்துக்கே நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போய் கொரோனா மாதிரியான கொள்ளை நோய்களாலே இந்த மனித இனம் அழிந்து போகும். கொரோனா மாதிரியான கொள்ளை நோய் வரும்போது அதை தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாருமே கொத்தாக செத்து போயிடுவாங்க. அதனால் வந்து இந்த தானிய உணவுகள் என்பது மனித இனத்தையே அழிக்கக்கூடியது. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மரபணுலே நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிட்டு அப்புறம் ஈஸியாக நோய்கள்லாம் புதுசாக உருவாக ஆரம்பிச்சிரும். அப்புறம் திடீர்னு கொரோனா மாதிரியான இன்னொரு நோய் உருவாகும். கொள்ளை நோய், எப்போ எந்த நோய் வரும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் மக்கள் கொத்தாக செத்து போயிடுவாங்க. ஈஸியாக அந்த மனித இனம் அழிந்து போகும். அதனால் மனித இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மனித இனத்தின் மீது உங்களுக்கு ஒரு பொதுநல உணர்வு இருக்கா, அக்கறை இருக்கா, இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருப்பது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உணவுகளை சாப்பிட்றத நிறுத்துங்க. தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், இந்த உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்துங்க. அப்போ தான் நீங்கள் பொதுநலவாதி, உங்கள்கிட்ட பொதுநலன் இருக்குது, மனித இனத்தின் மீதே உங்களுக்கு அக்கறை இருக்குது. இல்லை இது ஆமாம் தெரியுது, சொல்கிறது சரிதான், தெரிஞ்சாலும் என்னால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா மனித இனத்தை அழிப்பதற்காகவே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். தெரிந்தே நீங்கள் அந்த தப்பு செய்கிறீங்க. இது வரைக்கும் தெரியாமல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் நீ இனிமேல் தெரிஞ்சே ஒப்புக்கிட்டீங்க. உண்மைதான், இப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் சொல்கிறது உண்மைதான்ப்பா, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள்லாம் யார் அப்படின்னா, இந்த மனித இனத்தை அழிப்பதற்காகவே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். மனித இனத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உங்கள் பங்குக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த உணவுகள்லேருந்து விடுபடுங்க. உங்கள் பங்குக்கு மற்றவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே நான் சொல்கிற உண்மையை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல சாப்பிடாதீங்க. சாப்பிடுவது இந்த தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. அப்போ தான் நீங்கள் மனித இனத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருப்பதாக பொருள்படும். இல்லை என்றால் மனித இனத்தை அழிக்கின்ற சாத்தான்களாக நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள்.